Hi friends, எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். இன்றைக்கு சாட்டர்டே நைட் டின்னர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கு சமைக்க போகிற டின்னர் வந்துட்டு நான் கிடையாது, என்னுடைய மச்சினன் தான் வந்துட்டு குழம்பு செய்ய போகிறாங்க. நான் சிம்பிளாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச என் ஸ்டைலில் பகாரா ரைஸ் தான் குக் பண்ணியிருந்தேன். வீடியோ ஷூட் பண்ணலை, ஆனால் ஒரு வியூ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய மச்சினை வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு மசாலாவையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்காங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு வரும். ப்ளஸ் நான் உங்களுக்கு லைட்டாக ஷேர் பண்ணுறேன், அதாவது குவிக் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு மிளகு, அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் சோம்பு, ஜீரகம், வரமிளகாய், ஏலக்காய், பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா வந்துட்டு கோகனட், ட்ரை கோகனட் இருக்கும் இல்லையா, அதையுமே வந்து ஆட் பண்ணி இதை நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை வந்து எந்த அளவுக்கு குக் பண்ணணுன்னா, நீங்கள் இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் எல்லாமே நல்லா குக் ஆகி ட்ரை ரோஸ்ட்டு அது கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பாத்திரம் நாங்கள் பேன் வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து சின்னதானதுனால இந்த பாத்திரத்தையுமே நாங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரமாக அடிகன பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அந்த தேங்காய் போட்டதுனால ஒரு ஃபுல் பேக்கெட் தேங்காய் ஆட் பண்ணியிருந்தோம். மசாலா கொஞ்சம் அதிகமாக தான் வந்துருந்துச்சு. எல்லாமே இவங்க கை அளவு தான் போட்டாங்க, ஸ்பூன் அளவெல்லாம் வந்துட்டு போடலை. அதனால் மசாலா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நான் எடுத்திருக்க கறி கிட்டத்தட்ட 1 கிலோ கறி எடுத்திருந்தேன், மட்டனு, சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1.5 கிலோ கறி போடுறதா இருந்தால் நான் இப்போ போட்டிருக்க, அதாவது அவங்க என்னென்ன மசாலா போட்டிருக்காங்களோ அந்த அளவு நீங்கள் அந்த 1.5 கிலோ கறிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக அந்த மசாலா அப்புறமா வேறு குழம்புக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரைஸ் ஷோ பண்ணியிருந்தேன், பகாரா ரைஸ். ரெசிபி வேணும்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இங்கே நம்ம ட்ரை ரோஸ்ட் பார்த்துருப்பீங்க, ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்துட்டு நமக்கு கிரேவிக்காக சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு அது நம்ம வெங்காயத்தை வதக்கி, அண்ட் தக்காளியும் அதெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருந்தாங்க. அதையுமே வந்து பேஸ்ட் ஆக்க போகிறாங்க. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க என்ன மட்டனை குக்கரில் போட்டு அதில் பெப்பர், சால்ட்டு, கொஞ்சமாக சோம்பு, முழு சோம்பு மேலே தூவி அதை வந்து நல்லா ஒரு விசில் போட்டுக்கிட்டாங்க, ஒரு 5 விசில் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ட்ரை மசாலாவும் அந்த நம்ம தக்காளி விழுது செய்து வச்சுருந்தாங்க இல்லையா, ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து அரைச்சி அதை வந்து கறி வந்துட்டு ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 3-4 விசில் வச்சுட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.